ஜீவன் இல்லை என்று எவ்விதம் தீர்மானித்தீர்? அவனுக்கு ஜீவன் இல்லைன்னு ஒரு செத்து போனவனுக்கு எப்படி தீர்மானித்தோம்? மூச்சு காத்து இல்லை. ஓகே. அப்ப அவன் சக்தி விட்டான்னு என்ன காரணத்தால் தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னா, சுவாசம் அவனுக்கு இல்லை. எது? மூச்சு அவனுக்கு இல்லாம போனதால். அப்போது ஜீவனுடைய சக்தியாகிய வாயு நம்மில் இருக்கின்ற போது மட்டுமே நமக்கு அறிவு இருக்கின்றது. அறிவு எப்போ வரும்? நமக்கு ஜீவன் இருக்கும்போது. செத்தா ஜீவன் இல்லை. அப்ப ஜீவன் என்னவா இருக்குன்னா அறிவா இருக்கு. அப்ப ஜீவன் நமக்கு செத்து போனதுக்கு அப்புறம் இருக்கா இல்லையா? நம்ம செத்து போயிட்டோம். செத்து போனா என்ன இருக்கும்? அறிவு இல்லை. அறிவு இல்லை, ஜீவன் இல்லை. ஆனா ஜீவனும் அறிவு எங்க இருக்கு? அப்ப உடம்புல இல்லை. உடம்புல இல்லை. இவ்வளவுதான் கான்செப்ட். புரியுதா? ஆனா அறிவும் இருக்கு, ஜீவனும் இருக்கு. அந்த உடம்புல இல்லை. அப்ப எங்க இருக்கு? தனிமையில பிரிஞ்சு கண்ணுக்கு தெரியாம இருக்கு. இது ரெண்டும் ஒண்ணு சேரும்போது கண்ணுக்கு தெரியுது, இது ரெண்டும் பிரியும் போது கண்ணுக்கு தெரியல. அறிவும் கண்ணுக்கு தெரியாத பொருள், ஜீவனும் கண்ணுக்கு தெரியாத பொருள். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இந்த உடலை மட்டும் வச்சு ஜீவன் இருக்கு இல்லைன்னு டிசைட் பண்றோம். உடல் இல்லைனாலும் ஜீவன் இருக்கு. அப்ப அறிவு எதுக்கு வரணும்? உடலுக்கா ஜீவனுக்கா? ஜீவனுக்கு தான் அறிவு வரணும். அப்ப நம்ம இப்ப ஜீவன் தானே, ஆனா இப்ப நமக்கு அறிவு இருக்கா? பிரம்மையாயிடுச்சு. ஏன் பிரம்மையாயிடுச்சு அப்படின்னு கேட்டா, எதிரொலியை கேட்டு கேட்டு ரிஃப்ளெக்ஷனை பார்த்து பார்த்தே நமக்கு அறிவு மங்கி போச்சு. அப்ப அறிவு இல்லாம போச்சு. அப்ப அறிவு எங்க இருக்குன்னா ஜீவன் இருக்கு. இப்ப நமக்கு அறிவு பிறக்கணும்னா என்ன பண்ணணும்? ஜபம் பண்ணணும். ஜீவ நிலையை அடையணும். இந்த உடல்ல இப்ப நீங்க சிந்திக்கிறதெல்லாம் அறிவா? இதெல்லாம் அறிவு கிடையாது. இதெல்லாம் ஒரு டெம்பரரி ரியாக்ஷன். அப்ப அறிவு வரணும்னா, அறிவுனா என்ன? பார்க்கறது கேட்கறதா? ஜீவனை என்ன பண்ணுவதுன்னு ஆராய்ச்சி பண்ணோம்னா, இப்ப ஜீவனை என்ன பண்ணலாம்? நம்ம ஐக்கியம் பண்ணணும். ஜீவனுக்கு தெளிவு கொடுக்கணும். ஜீவனுக்கு தெளிவு கொடுக்கறதுக்கு அறிவு வேணும். அறிவு சிந்திக்கிறதுக்கு ஜீவன் வேணும். அப்ப இது ரெண்டும் என்ன? ஒண்ணுதான். அப்ப ஜீவனை இந்த வரைக்கும் நம்ம அறிவா பயன்படுத்தல. என்னவா பயன்படுத்துறோம்? சாப்பிடவும், தூங்கவும், பேசவும், பழகவும் தான் ஜீவனை பயன்படுத்துறமே ஒழிய அறிவா இன்ன வரைக்கும் ஜீவனை பயன்படுத்துனது இல்லை.